சாரா உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்ட முதல் 2 நாட்களில் 110 மில்லியன் ரிங்கிட் பரிவர்த்தனைகளை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் நாடு முழுவதும் 17 லட்சத்துக்கும் அதிகமான பெறுநர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கிரெடிட்களை பயன்படுத்தி கொள்முதல் செய்துள்ளனர். இரண்டாவது நாள் இரவு 9:30 மணி நிலவரப்படி 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெறுநர்கள் 60 மில்லியன் ரிங்கிட்டை செலவிட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. பரிவர்த்தனைகளில் ஆரம்ப கட்ட எழுச்சியை தொடர்ந்து மைக்காசேவின் கணினி திறன் குறிப்பிடத்தக்க மேம்பாடுகளை பெற்றது. இந்த மேம்பாடுகள் முதல் நாளுடன் ஒப்பிடும் போது இரண்டாவது நாளில் 20 விழுக்காடு கூடுதல் பரிவர்த்தனைகளை செயலாக்க உதவியது. நகர்ப்புறங்களில் உள்ள ஹைப்பர் மார்க்கெட்டுகளில் மதியம் 1 மணி முதல் 2:30 மணி வரை உச்ச நேரங்களில் சில நெரிசல் ஏற்பட்டது. பிரச்சனைகளை நேரடியாக தீர்க்கவும் வர்த்தகர்களுக்கு உதவவும் மைக்காசே பணியாளர்கள் ஹைப்பர் மார்க்கெட்டுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். குறிப்பாக வார நாட்களில் காலை நேரங்களில் உச்ச நேரங்கள் தவிர்த்து ஷாப்பிங் செய்யுமாறு அமைச்சு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.